வீட்டு வேலை செய்கிற பெண்கள்லாம் வந்து காலங்காலமாக வந்து இதேமாரி எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி சீரழிக்குள்ளாக வராங்கன்றத இந்த படத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்கன்னா ரொம்ப வருமானத்துக்கு வழியில் தானே வீட்டு வேலைக்கு போகிறாங்க. அதனால் அந்த பெண்களை வந்து படிக்கணுன்றதையும் சொல்லிடுறாங்க. நல்லா படிக்கணும் போனோன்னு அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணால் வந்து அவங்களுடைய ஆசை நிறைவேற்ற முடியாத போதும் இந்த போதை பொருளை யூஸ் பண்ணுறதுனாலையும் பெண்கள் ஆடை விஷயத்தில் ஒழுங்காக இல்லாததுனால பெண்கள் பலியாக வராங்க, பாலியல் வன்முறைக்கு உள்ளே வராங்கன்றதை சொல்லிக்கிறாங்க. இதுக்கு வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லை. வயசான ஆளுங்க தான் வந்து இந்த தவறை வந்து கடைசியில் பண்ணதான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. படத்தில் என்னன்னா எல்லாரும் ட்ரெஸ்ஸை வந்து நல்லா போடுங்கன்றது தாங்க. அதே மாதிரி வந்து அந்த ட்ரெஸ்ஸுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருக்காங்க. அதுதாங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் வந்து ட்ரெஸ்ஸை நல்லா போட்டுக்கிட்டா மற்றவங்களுடைய பார்வைக்கு வந்து அதை இழுக்கும்படி இருக்காதுன்றது தான். ஆடை விஷயத்தில் பார்த்து பெண்கள் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஆடையை வந்து நல்லா இல்லை பார்த்துட்டு போகிறாள் அவனுடைய வன்மத்தை வந்து வேறு பெண்கள்கிட்ட காமிச்சிடுறாங்கன்றதை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் போதை பழக்கம் ஆயிடுச்சுன்னா அவன் தன் நிலையை மறந்து எப்படி வேணும் ஆயிடுறான். அதனால் போதை பழக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் போகும்போது நிறைய பேர் இப்படி தானே பார்த்துட்டு நம்ம கண்டு காணாமல் போயினுக்கிறான். வீட்டிலே சொல்லலாம் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைம்மா அது போடாத, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் சொல்லி அனுப்பணும். அது யாரும் சொல்கிறதில்ல. பெண்களும் பிள்ளைங்களும் கேட்க மாட்டுதுங்க. இந்த படத்தை பார்த்தாது கொஞ்சம் திருந்துவாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யார் ட்ரெஸ்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால நல்லா இருக்க பெண்களும் கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்குது ப்ரோ, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. இல்லை வயசானவங்களுக்கும் இதில் விதிவிலக்கு இல்லை. சின்ன பசங்க தான்றது இல்லை, பெரியவங்களும் வந்து இந்த உடை விஷயத்தில் பெண்கள் சரியில்லைன்னா அதை பார்க்குறாங்க. அதன் மூலிமா அவங்களுடைய இச்சையை வந்து வேறு பெண்கள்கிட்ட நிறைவேற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது முழுக்க தப்பு. பார்த்தீங்கன்னா பெண்கள் உடை விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆண்கள் போதை பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் தான் காரணம். பெண்கள் உடை விஷயத்தில் கவனம் செலுத்தாத போயிட்டாங்கன்னா இது மாதிரி தவறுகள்லாம் நடக்குதுன்றாங்க. சினிமான்றது ஒரு சாதனம் தானே சார், ஒரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிற சாதனம் தானே. இந்த விஷயத்தை இந்த படத்தில் அதை சொல்லியிருக்கிறாங்க. யூகிக்க முடியாமல் அந்த படம் போகுது, எக்ஸ்ட்ரீமாக போகுது. உண்மையிலே இந்த படம் எக்ஸ்ட்ரீம் நல்லா தலைப்பு வச்சிருக்கிறாங்க. நடித்த நடிகர்கள் அனைவரும் நல்லா சிறப்பாகவே நடிச்சிருக்கிறாங்க.